இல்லை எப்படி நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பெஸ்ட்டு செஸ் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா 44வது செஸ் ஒலிம்பிக் போட்டி நடக்குது. அந்த வீரர்களை போட்டுற வகையாக நம்ம ஒரு செஸ் போர்டு நம்ம துணியை தைக்க போகிறோம். இதான் செஸ் போர்டு. இதை நம்ம கிளாத்தை தைக்க போகிறோம். அது எப்படி தைக்கலாங்கிறத வாங்க நம்ம போய் பார்க்கலாம். நம்ம சேனலில் போய் பார்க்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம். வாங்க இப்போ அதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அந்த போர்டு தயாரிக்க தேவையான பொருள் என்ன பார்த்திங்கன்னா, துணி தேவைப்படும். பிளாக்கு அண்டு ஒயிட்டு ரெண்டுமே நான் காட்டன் துணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது என்ன சைஸ் நம்ம தேவைப்படும்னா 2க்கு 2 சைஸு ஸ்கொயரில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பிளாக்கில் 32 பீஸும் ஒயிட்டில் 32 பீஸும் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி நீங்களும் பார்த்து கரெக்டாக சைஸு எச்சு கம்மி இல்லாமல் கரெக்டாக கட் பண்ணிக்கிங்க. எல்லாமே ஒரு 4 இன்ச்சுக்குள்ளே துணி வச்சு பிடிச்சிங்க கரெக்டாக வரும். இதில் எப்படி உங்களுக்கு தைச்சி கட்டியிருக்கணும் அதேமாதிரி நீங்களே தைங்க. இந்த போர்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நம்ம டெய்லராக இருக்கிறனால ஒரு புது முயற்சியாக செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுக்கு ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி நீங்களும் புது புது முயற்சி எடுத்து செஞ்சு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் பிளாக் ஒன்று ஒயிட் ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம குதிராட வச்சு தெளி போட்டிருக்கேன். அது நீங்கள் பாருங்கள். ஏற்கனவே நான் கொஞ்சம் பாதி தைச்சி வச்சுருக்கேன். ஒயிட்டில் 32, பிளாக்கில் 32 நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கட் பண்ணிக்கிற மாதிரி ஏற்கனவே என்கிட்ட காயின்லாம் இருந்தது. அதனால் போர்டு மட்டும் தான் வாங்க சொன்னாங்க. அதுக்கு பதிலாக ஏன் நாமளே தைக்க முடியாது அப்படின்னு தான் நானே துணியிலேயே தயார் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது நம்ம செஞ்சு பார்க்குறப்ப இதே மாதிரி தைச்சி பார்க்குறப்ப நமக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஸ் போர்டு செஞ்சு கொடுங்க, நல்லாயிருக்கும். இதை என்ன பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றா ஜாயின் பண்ணிவிட்டு பின்னாடி வச்சு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த துணி ஏற்கனவே நான் தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் சுருங்குனா கூட ஒன்றும் ஆகாது. தண்ணி போட கூட இதில் ஒவ்வொரு பீஸாக நீங்கள் ஜாயின் பண்ணி அழகாக இப்போ நாங்கள் தைக்கிற மாதிரி நீங்களும் தைச்சி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாமே 1 பை 1 வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி கரெக்டாக 32 பீஸ் ஒயிட்லேயும் பிளாக்கில் 32 பீஸும் வச்சு ஜாயின் பண்ணாவே உங்களுக்கு கரெக்டாக வரும். எக்ஸ்ட்ரா பீஸு நீங்கள் வச்சுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது ஏற்கனவே ஜாயின் பண்ணிட்டேன். இது பாதி ஓவர்லாக் போடல அயன் பண்ணியிருக்கேன். எப்பவுமே தைச்சிட்டு பாதி இருக்கப்போ ஓவர்லாக் போடுவோம். அதே இது இப்போ நான் சொல்லிவிட்டேன் உங்கள்கிட்ட, சாரி. இது பாதி அயன் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். இப்போ அயன் பண்ணதுக்கு அப்புறமேலே அந்த பிசெல்லாம் கரெக்டாக வச்சு நீங்கள் தைச்சிக்குங்க. இப்போ நாங்கள் எப்படி ஜாயின் பண்ணியிருக்கோமோ அதே போல் நீங்களும் துணியை ஜாயின் பண்ணிக்கிங்க. எந்த துணியை எச்சு கம்மி வச்சு தயவுசெய்து தைச்சாதீங்க. ஏன்னா அவங்க அளவுகள் கரெக்டாக வராது. இப்போ இதில் உங்களை எப்படி தைச்சி காட்டுறோமோ அதே மாதிரி ஒரு 4 இன்ச்சு துணி பிடிக்கிங்க. அதே 4 இன்ச்சுக்கு இருக்க எல்லா பக்கமும் பிடிச்சா மட்டும்தான் இந்த ஸ்கொயர் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் தைக்கமே பாருங்கள். இப்போ தைச்சி முடிச்சு என்ன பண்ணுறீங்கன்னா அயன் பாக்ஸ் போட்டு நீட்டாக அயன் பண்ணிக்கிங்க. நாங்கள் எப்படி அயன் பண்ண போகிறோமோ அதே மாதிரி நீங்கள் அயன் பண்ணிக்கிங்க. அயன் பண்ணது இப்போ அயன் பண்ணுறப்ப பேக் சைடு சுடிதாருக்கு தர நெக் என்ன கொடுத்து அயன் பண்ணிக்கிங்க. இன்னும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு.
வாங்க இப்போ வந்து அயன் பாக்ஸ் நல்லா சூடு போட்டாச்சு. மேலே வந்து லைட்டாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உங்களுக்கு தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். பார்க்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ அயன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு துணி எப்பவுமே சுருங்காது. இது பேக் சைடில் வந்து நான் வந்து நெக் கேன்வாஸ் பின்னாடி கொடுத்து அயன் பண்ணி இருக்கேன். இது வந்து எப்படி போய் தைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. பீஸெல்லாம் இங்கே இருந்தால் அதை ஒன் சைடாக தள்ளி விட்டு அயன் பண்ணிக்கிங்க. வாங்க இப்போ அந்த ஏரியா எப்படின்னு போய் பார்க்கலாம். இப்போ நாங்கள் தைக்கிற மாதிரி நீங்களே வீட்டில் தைச்சி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ ஏற்கனவே இதே மாதிரி ஒன்று ரெடி பண்ணோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருக்கும். பிள்ளைங்க வந்து விளையாடுறாங்க. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதுமாதிரி தைச்சி கொடுத்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒன்றே ஒன்று மட்டும் செய்யுங்க. நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.